சேட்டை பிடிச்ச பையன் பொறுக்கி பொறுக்கி. சொன்ன மாதிரியே பண்ணிட்டல. நாளைக்கு இந்த நீலா உங்ககிட்ட வந்து அவளோட மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்ல போகிறான். ஆமாம், என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் என் மாமா கிட்ட சொல்ல போகிறேன். நாளையிலேருந்து இந்த நீலா வீராவோட பொண்டாட்டி. இல்லை இல்லை, எப்படி சொல்லுவேன்? மாமா மாமா சொல்லு அப்படின்னு சொல்லுவல. இந்த வீரா மாமாவோட பொண்டாட்டி. ஐயோ வெக்கமாக இருக்கு. நாளைக்கு எப்படி போய் சொல்ல போகிறேன்? சண்டை போடுறதா இருந்தால் மட்டும் மூஞ்சிக்கு நேரம் எப்படி முறைச்சிக்கிட்டு சண்டை போடுறடி நீலா. ஆனால் உன் லவ் சொல்கிறதுக்கு இப்படி வைக்கப்படுற. இப்போவே இப்படி வைக்கப்பட்டேனா நாளைக்கு எப்படிடி உங்கள் மாமா கிட்டே போய் உன் மனசில் இருக்கிறத சொல்ல போகிற? எத்தனை நாள் ஆசை, எவ்வளோ நாள் கனவு. உங்களை எப்போ பார்ப்பேன், உங்ககிட்ட என் மனசில் இருக்கிறத எப்போ சொல்லுவேன்னு எத்தனை நாள் தவிச்சிருப்பேன். இன்னைக்கு அது நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் அப்புறம் என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் உங்கள் பொண்டாட்டி ஆகிடுவேன். அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறோம். என் மாமா கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் வாழ போகிறேன். என் மாமா எனக்கு கிடைச்சிட்டான், என் வீரா மாமா. சிச்சோ மாமா மாமா நீ இருக்க பத்தியா? என்னால் உன்னை விட்டே கொடுக்கவே முடியாது யாருக்குமே. எனக்கு தான் மாமா, எனக்கு மட்டும்தான். இந்த நீலா உனக்கு தான். தூக்கம் வர மாட்டேங்குதே, என்ன பண்ண? சிச்சோ தூங்குனா தானே கனவுல என் மாமா வருவான். நான் எப்படி தூங்க? எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதே. என்ன பண்ண? நீலா கண்ணை முடிக்கிட்டு தூங்கிடுடி, அப்போ தான் கனவுல மாமாவை பார்க்க முடியும். இப்படி கொட்டை கொட்டை முடிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படி நாளைக்கு போய் மாமாவை பார்ப்பேன்? இப்போ கனவுல பார்த்தாதான் நேரில் பார்க்கும்போது கொஞ்சமாச்சு வெக்கம் குறையும். இல்லை வெக்கப்பட்டுக்கிட்டே நின்றுவேன். அப்புறம் மாமா ஏடா உடமா ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிடும். அதனால் நீ தூங்கிடு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஓஹோ கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சியா? எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு பாரு, உன் வாயிலிருந்தே நான் வர வைக்கிறேன். எக்கோ ஆளு பயங்கரமான ஆளு தான் நீயும். இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி இருந்துட்டு என்னென்ன வேலைலாம் பார்க்குற. இதை வந்துட்டேன். முத்தமுன்னு நான் கேட்கும் நேரத்தில் ரத்தத்தில் சூடேறும், மொத்தத்தையும் நான் கேட்க ஏங்குறேன், என் மனசு அலமோதும். என்னடி? ஒன்றும் இல்லையே, சும்மா. சும்மாவா? என்ன நீ இன்னும் தூங்கல? எனக்கு தூக்கமே வரலக்கா. தூக்கம் வரலையா? ஏன்? என்னன்னே தெரிலக்கா, ஒரே பாட்டு படிக்கிற போலயே இருக்கு. அதனால கொஞ்ச நேரம் உட்காந்து பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் தூங்கலான்ட்டு இருக்கேன். என்ன இந்த நேரத்தில் பாட்டு பாட போறியா? என்னடி பைத்தியம் என்னமோ பிடிச்சிருக்கா? எனக்குலாம் ஒன்றும் பைத்தியம் பிடிக்கல. சில பேருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அது பைத்தியம்னு சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரியான பைத்தியம் பிடிச்சிருக்கு. எனக்குலாம் அந்த பைத்தியம் பிடிக்கல, அது சில பேருக்கு பிடிச்சிருக்கு, அதை தான் சொன்னேன். ஏ உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு தான் இப்போ காதலுக்கு இருக்கு பிடிச்சிருக்கு. அது எப்படி உன் வாயிலேருந்து வர வைக்கிறேன்னு பாரு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு பாட்டு பாடணும்னு தோணுது. நான் கொஞ்சம் பாடிட்டு தான் தூங்குவேன். எனக்கு லூசு தாண்டி பிடிச்சிருக்கு. நடுராத்திரியில் உட்காந்து பாட்டு பாட போறான். பேசாமல் சத்தம் கட்டாமல் படுத்து தூங்கு பார்த்துக்க. என்னடி ஏன் என்ன அப்படி பார்க்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் சும்மா தான் பார்க்குறேன். உனக்கு தான் அன்னைக்கு எல்லாமே ஒரு வித்தியாசமாக தெரியுது. தெரியும் டீ தெரியும், பேசாமல் படுத்து தூங்கு. முத்தம் போடாதே சத்தம் போடாதே ரத்தம் சூடேறுதே நானமே நானமே. அத்தையும் மறைக்கா. என்ன டீ பாட்டெல்லாம் ஒரே முத்த பாட்டா இருக்கு. என்ன எதுவும் வேண்டாத வேலை பார்க்குறியா? யாரு நான்? அதை நீலாம் சொல்கிற பாரு. எனக்கு இந்த பாட்டு தான் பாட பிடிச்சிருக்கு, அதனால நான் பாடுறேன். இதில் என்ன இருக்கு? நான் முத்தம்னு பாட்டு தானே படித்தேன். நான் என்ன முத்தமா கொடுத்தேன்? என்ன டீ சொன்ன? முத்தம்? யாருக்கு டீ முத்தம் கொடுத்த? ஓஹோ அந்த நினப்பெல்லாம் இருக்கு உனக்கு. இப்போ படிப்புலலாம் கவனம் இல்லை இல்லை? அத்தையும் நம்ம மடிக்கிறோம் போலியே. அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே, நான் பாட்டை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ ஏதோ நினைக்கிறேன்னா அதுக்கு நான் போய் போக முடியுமா? நான் பாட்டு தான்ப்பா படிக்கிட்டு இருந்தேன். பாட்டு முத்த பாட்டு பாடினேன். நல்லா இருக்குல்ல? இவன் இப்படிலாம் பேச மாட்டாளே. என்ன? அடியே என்ன என்ன விஷயம்னு சொல்லு. சொல்லிட்டி என்ன பண்ணிட்டு வந்திருக்க? என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா? சொல்லு. யாரு நான் மறைக்கிறேன்? உன் மனசாட்சி தொட்டு சொல்லி நான் தான் மறைக்கிறேன்னு பாப்பா. ஏண்டி நான் என்ன பண்ணேன்? நான் எதையும் மறைக்கலையே. அதான் வந்துட்டுலா, வாயில வந்துட்டுலா. ஒழுங்கு மரியாதையா சொல்லு. யார் அது? ஆஹா இவளுக்கு எப்படி தெரியும்? யாருடி? யாரை கேட்குற? எனக்கு புரியலையே. பாருக்கா என்கிட்டே நீ போய் சொல்லாத, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நான் வந்ததுலேருந்து உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ ஒரு மாதிரியா இருந்த. அன்னைக்கு வள்ளியக்கா கூட வயக்காட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணினேன் ஞாபகம் இருக்கா உனக்கு?
நான் என்னடி பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. நாங்கள் அன்றைக்கி வயக்காட்டு குளிக்க தான் போனோம். என்கிட்டயே ஒரு வேலையை கட்டுற பற்றியா? நான் உங்கள் பின்னாடியே தான் வந்தேன். நீங்கள் வயக்காட்டுக்கு தான் போனீங்க, ஆனால் குளிக்க போகலை. நீங்கள் எங்கே போனீங்க, யாரை பார்த்தீங்க, என்ன பேசுனீங்கன்னு எல்லா விஷயமும் தெரியும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ வெளியில் என்ன பண்ணுன சொல்லட்டா? சொல்லட்டா? உங்ககிட்ட சொல்லவா இல்லை அம்மா கிட்ட போய் சொல்லட்டுமா? என்ன சாக்க குறை? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அக்காவடி நீ இல்லை அக்காவான்னு கேட்குறேன். என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டல. நான் வாசல்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன். வீட்டுக்கு வெளியில தானே நிற்கிறேன். அடியில் யார் உட்காந்துருக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். அந்த அளவுக்கு ரொமான்ஸு. என்ன மூச்சு வாங்குதா? வாங்கும்லா. நீ பண்ண வேலை அப்படிலா. ஆமா அது என்ன அப்படி ஒடி போய் ஏறி நச்சுன்னு கொடுக்குற? கட்டி பிடிச்சிட்டாலும் பரவாயில்ல, முத்தம். வீட்டுக்குள்ள வர சத்தம் கேட்குது. அம்மா கேட்குறாங்க, இந்த எலி தொல்லை தாங்க முடியல, வெளியில எலி நின்னா அடிச்சு துரத்துடிங்கு. அப்போ பார்த்துக்க எந்த அளவுக்கு நீ கொடுத்தது வீட்டுக்குள்ள சத்தம் கேட்டுருக்கோன்னு. நீ எப்படி வந்து உட்கார்ந்துட்ட? என்கிட்ட சொல்லக்கூடாது நாங்க தான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்ட்டு. அது நீ கொடுக்கும்போது சுற்றி முற்றி பார்த்துருக்கணும். நானா இருக்க போய் செய்ய போச்சு. ஒருவேளை அம்மா இருந்திருந்தா உன் நிலைமை என்ன? ஆனா நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. எங்க அக்கா பாவம், விவரம் தெரியாது, அப்பாவையும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் கூட இப்படி இல்லை. ஆனா நீ இருக்க பாரு. நீ கூட அப்படி இல்லைன்னா என்னடி அர்த்தம்? அப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தையை மாட்டிக்கிடுவோம் போலயே. நான் என்னலாம் சொல்லல, நீ பண்ண சேட்டையை தான் சொல்லுவேன். என்ன அப்படியே முறைக்கிற? ஓ என்ன பேச மாத்திரியோ? அதெல்லாம் நம்மக்கிட்ட ஆகாது. ஒழுங்கா சொல்லு. இல்ல இப்ப நான் அம்மாவை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் பத்துக்க. இந்த பாருட்டி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. பேசாம போய் படுப்போ. எனக்கு தெரியாது. இப்ப எல்லா விஷயத்தையும் நீ சொல்லியே தீர்ற. இல்ல அம்மாவை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். எப்படி? அம்மா அம்மா வாங்க. வாய மூடிடி. அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாத. நான் சொல்றேன். அந்த பையன் இருக்கட்டும். சொல்லு. எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாம என்கிட்ட சொல்றேன். ஏய், என் மனசுல இருக்கிறத இன்னும் அவர்கிட்ட சொல்லவே இல்லடி. நான் சொல்லிட்டு என்னன்னு சொல்றேன்டி உன்ட்ட. ஓஹோ, சொல்லாமலே இவ்வளவு வேலை பண்ற. அப்ப சொல்லியிருந்தேன்னா சப்பா கண் கொண்டு பார்த்துக்க முடியாது போலயே. ஏ கொன்றுவேன் பத்துக்க. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு சொல்றேன்டி எல்லாத்தையும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நீ எல்லா விஷயத்தையும் சொல்லு. அது யாரு, அவங்களுக்கு உனக்கு என்ன பழக்கம், எப்பத்துல இருந்து பார்த்தீங்க, எல்லா டீட்டெயிலும் இப்போ என்கிட்ட சொல்கிறேன். இல்லை அப்படியே போய் அம்மா கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவேன். உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். நான் ஒரு ஓட்டவாகி அப்புறம் போட்டு கொடுத்துட்டேன். அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீ எல்லாம் தங்கச்சி அடி எனக்கு. நீ எனக்கு தங்கச்சி இல்லடி, மாமியா. இந்த பாடுபடுத்துற. இப்போ என்னடி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும், அவ்வளோதானே? சொல்கிறேன். பரவாயில்லையே, இந்த தங்கச்சியை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. சரி சரி சொல்லு, டைம் வேஸ்ட் பண்ணாத. எனக்கு ஆர்வமாக இருக்குது உங்கள் காதல் ஸ்டோரியை கேட்க. சீக்கிரம் சொல்லு. படிப்பில் கூட இவ்வளோ ஆர்வமாக இருந்திருக்க மாட்டா போல. சொல்கிறேன். அது அவரை நான் எங்கே பார்த்தேன்னா, என்னக்கா சொல்ற? உன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கா? ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லையே. எப்படிக்கா இதெல்லாம் எப்படி தாங்கிக்கிட்ட? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா நீ சொல்கிறத பார்த்தா. அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டி. அன்னைக்கு அங்கே நடந்த ஒரு விஷயம் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரை நான் அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவரோட உயிரை பற்றி கூட கவலை, யாருன்னே தெரியாத குழந்தைக்காக தன்னோட உயிரை துச்சமாக நினச்சி அந்த குழந்தைய காப்பாற்ற போனார். தான் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் அந்த குழந்தைய காப்பாற்ற அவர் பண்ண முயற்சி, எனக்கு அந்த இடத்துல அவருக்கு மேலே பெரிய மரியாதை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த மரியாதை அவர் மேலே எனக்கு காதலாக மாற ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த காதலை எப்போ உணர்ந்தேன்னா, அவரை காப்பாற்றும் போது நான் என்னை மறந்தேன். அந்த சூழ்நிலையில் தான் நான் அவர் மேலே வச்சிருக்கிறது மரியாதை இல்லை, அது ஒரு விதமான உணர்ச்சி, காதல்னு நான் உணர்ந்தேன். எனக்கு அவரை அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் அந்த சூழ்நிலையில் என்னால் விட்டுட்டு போக மனசில்லை. யாரோ தெரியாத குழந்தைக்காக அவர் உயிரை கொடுக்க துணிஞ்ச அந்த மனுஷனை எனக்கு காப்பாற்றணும்னு தோணுச்சு. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, யார் என்ன நினச்சாலும் அதை பற்றி கவலை இல்லை. அவர் உயிரை நம்ம காப்பாற்றியே தீரணும்னு அவர் உயிரை நான் காப்பாற்ற முயற்சி பண்ணேன். அப்போதான் எனக்கு தெரியும் நான் அவரை விரும்ப ஆரம்பிச்சிருக்கேன்ட்டு. என்னக்கா சொல்கிற? ஆமாண்டி, அப்போ தான் தெரியும் நான் அவரை விரும்ப ஆரம்பிச்சிருக்கேன்னு. அப்புறம் நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், அவர் கண்ணு முழிப்பார், அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு. ஆனால் அவர் கண்ணை முழிக்கவே இல்லை, மயக்கத்திலே தான் இருந்தார். நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆனால் அவர் கண்ணை முழிச்ச மாதிரியே இல்லை. அப்புறம் ஆளுங்க வந்துட்டாங்க. நான் அந்த இடத்த விட்டு போயிட்டேன். மறுபடியும் அவரை தேடினேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு தேடினேன். ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் அவரை என்னால் வெறுக்கவும் முடியலை. நாளுக்கு நாள் அவரோட ஞாபகமும். ஒரு வாட்டியாச்சும் பார்த்துட மாட்டோமா, பேசிட மாட்டோமான்னு ரொம்ப ஏங்குனேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனால் அவரை கண்டுபிடிக்கவே முடியலை. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் வெறுத்துட்டேன். அவரை நினச்சி நினச்சி நான் ஒரு பித்து பிடிச்ச பைத்தியக்காரி மாதிரி ஆகிட்டேன். அதுக்கு மேலே என்னால் முடியலை, என்ன நானே வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
அப்புறம் தான் அம்மா கல்யாணத்துக்காக என்கிட்ட பேசினாங்க. என்னால் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னா நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அப்புறம் நான் அவரை பார்த்தேன். என்னை பொண்ணு பார்க்க வந்திருந்தாரு. அப்போ நான் அவரை பார்த்தேன். என்னால் எதுவுமே பேச முடியலை. நான் பார்த்த உடனே அவரை கட்டி பிடிச்சிட்டு அழுவனா இல்லை இந்த சூழ்நிலையில் அவரை நான் பார்த்துருக்கேன்ட்டு அழுகவா எனக்கு ஒன்றுமே புரியலடி. கிறுக்கு பிடிச்ச மாதிரி நின்னேன். எனக்கு எதுவும் பேச தோணலை. அப்படி என்னைய நானே வெறுத்துட்டேன்டி. இப்போ நான் இவரை நினச்சி சந்தோஷப்பட அழுவான்னு எனக்கு ஒன்றுமே புரியலடி. அக்கா, உன்னோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுக்கா. சரி, அதுக்கப்புறம் தான் அவர் வந்துட்டார்ல, நீ அவர்கிட்ட உன் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல. நீ அவரை நேசிக்கிறேங்கிற விஷயத்தை அவர்கிட்ட சொல்லலாம்ல. அவர் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. நீ எதுக்கு இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்ன? எதுக்காக அவர் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாரு? எனக்கு ஒன்றும் புரியலக்கா. எனக்கு கோவண்டி அவர் மேலே. ஏன்னா நான் அவரை நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி தான் அவரும் என்னை நினச்சிக்கிட்டு இருப்பாருன்னு நான் நினச்சேன். ஆனால் திடீர்னு பொண்ணு பார்க்க வந்ததும் அப்போ அவரோட மனசில் நான் இல்லை. என்னோட நினைவுகளே அவர்கிட்ட இல்லை. அவர் என்னை விரும்பலை. நான் தான் அவரை பைத்தியக்காரி கணக்காக நினச்சிக்கிட்டு அவரை மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற கோவம். அதனால தான் நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. அக்கா, அவரும் ஒரு வேளை உன்னை தேடி இருக்கலாம்ல. நீ எப்படி கல்யாணத்துக்கு அம்மாவுக்காக ஒத்துக்கிட்டியோ அதை மாதிரி அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்காக அவர் ஒத்துருக்கலாம்ல. அதையும் உன்னால் புரிஞ்சுக்க முடியல. எனக்கு தோணலடி. அப்போ நான் அப்போ என்ன நினச்சேன்னா அவர் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ண வந்திருக்காரு அப்படின்னு நான் நினச்சேன். அவரோட மனசில் நான் இல்லை, என்னோட நினைவுகள் இல்லை. அதனால தான் அவர் கல்யாணம் பண்ண வந்திருக்காருன்னு நான் நினச்சேன். அதனால தான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கலை. அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவர் என்ன மாதிரி என்னை தேடிக்கிட்டு இருக்காரு, அவரோட மனசுலையும் நான் இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொல்லணும்னு முயற்சி பண்ணினேன். ஆசையாக போனேன் அவர்கிட்ட சொல்கிறதுக்காக. ஆனால் ஆனால் அப்புறம் என்னாச்சுக்கா? ஏன் ஏன் அப்புறம் நீ ஒன்றும் சொல்லலையா? என்னாச்சு? இல்லடி, சில காரணத்தினால அவர்கிட்ட என்னால் சொல்ல முடியல. அவர்கிட்ட அந்த விஷயத்த சொன்னால் பல பிரச்சனைகள் வந்துடும், ஆபத்து வந்துடும். அதனால் நான் சொல்லலை அவர்கிட்ட. அப்புறம் அவராக என்கிட்ட வந்து சொன்னார். அவர் மனசில் இருக்கதை என்கிட்ட சொன்னார். என்னை விரும்புகிறது, என்னை அவர் இன்னும் நேசிக்கிட்டு இருக்குது, எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னார். நான் அவரை எப்படி தேடுறனோ அதே மாதிரி தான் அவரும் என்னை தேடி இருக்கார். நான் எப்படி அவரை நினச்சி எனக்குள்ளே வந்து ஒவ்வொரு நாளும் செத்து செத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் அதே மாதிரி தான் அவரும் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவரை சொல்ல போய் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. அப்போதான் என் காதலை நான் உணர்ந்தேன். அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் வாய்ப்புகள் கிடச்சி என்னால் சொல்ல முடியலை. அதனால் பல பிரச்சனைகள் வரும்னு நான் சொல்ல மறுத்துட்டேன். ஏன்க்கா எதனால சொல்லலை? அப்படி என்ன காரணம் அவர்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கு? எதுவும் பிரச்சனையா? என்னக்கா? அது இப்போ வேணாண்டி. நான் உங்ககிட்ட நேரம் வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் இப்போ நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் மனசில் இருக்க எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்ல போகிறேன். என்ன பிரச்சனை, எதுக்காக நான் இவ்வளோ நாள் அவர்கிட்ட சொல்லாமல் இருந்தேன், எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்ல போகிறேன். என் மனசில் இருக்க காதலையும் அவர்கிட்ட சொல்ல போகிறேன். என்னக்கா சொல்கிற? அவர்கிட்ட உன் மனசில் இருக்க காதலை நீ சொல்ல போறியா? எனக்கு இப்போனாக்கா சந்தோஷமாக இருக்கு. நீ அவர் கூட சேர்ந்து வாழணுக்கா. அவர் உனக்கு பொருத்தமானவர். நீ கண்டிப்பாக அவர்கிட்ட உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடு. இனிமேல் எந்த தயக்கமும் இல்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிடு. அவர் கண்டிப்பாக உன்னை பாதுகாப்பார். உனக்கு பொருத்தமானவருக்கா. உன் காதல் உனக்கு திரும்ப கிடைக்க போகுது. உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. ஆமாண்டி, என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்ல போகிறேன் அவர்கிட்ட. எனக்கு இப்போ அவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இதுக்கப்புறமும் நான் அவரை வெறுத்தேன்னா அப்புறம் காதலிச்சதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அவர் காதலுக்கு நான் பண்ணுற துரோகம் ஆகிடும். அதனால் என் மனசில் இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் கூட சேர்ந்து வாழ போகிறேன். நாளைக்கு அவரை வர சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன். நாளையிலேருந்து நான் அவருக்கு சொந்தமாக போகிறேன். ஆமாம், என் காதல் எனக்கு திரும்ப கிடைக்க போகுது. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டி. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். அக்கா அக்கா, எனக்கு இப்போனாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து உன்னை சோகமாகவே பார்த்து எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? இப்போ நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன். எங்கள் அக்காவை பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. என் அக்கா சந்தோஷமாக வாழ போகிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாண்டி, இந்த அக்காவுக்கு நினச்ச வாழ்க்கை கிடைக்க போகுது. இத்தனை நாளாக நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கலன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ என்னோட காதல் எனக்கு கிடைக்க போகுது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டி. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த பாருக்கா, நாளையிலேருந்து உன் வாழ்க்கை மாறப்போகுது. மாமா உன்னைய சந்தோஷமாக பார்த்துக்கிடுவாரு. மாமா இருக்கிற வரைக்கும் இனிமேல் நீ எதுக்காகவும் அழக்கூடாது. இது மாமாவா? இது என்னையிலேருந்து? மாமாதான்.
எங்கள் அக்கா மனசில் அவர் எப்போ இடம் முடிச்சாரோ அப்போ அவர் எனக்கு மாமாவாயிட்டார். உனக்கு ஒன்று தெரியுமாக்கா, நம்ம வீட்டில் அப்பா இல்லாத குறைய கண்டிப்பாக அவர் தீர்த்து வைப்பார், பார்த்துக்கேன். ஏன்னா அவரை பற்றி நான் விசாரித்தேன். அன்றைக்கி நீங்கள் ஆலமரத்துக்கிட்ட நின்று பேசுனீங்களே, அப்போவே நான் அவரை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நல்ல மனசு கொண்டவருக்கா, ரொம்ப தங்கமான மனசு உள்ளவர். அவரோட குணத்தை பார்க்கும்போது நம்ம அப்பா குணத்தை பார்த்த மாதிரியே இருக்குது. நம்ம அப்பா நம்மளுக்கு திரும்ப கிடச்சிட்டாரு. மாமா மூலியமாக நம்மளுக்கு அப்பா திரும்ப கிடச்சிட்டாரு. ஆமாண்டி, அவர் ரொம்ப நல்லவர், எனக்கு நல்லா தெரியும். அன்றைக்கி அம்மா கிட்ட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக நானும் வள்ளியும் எவ்வளவோ பிளான் எல்லாம் போட்டோம். ஆனால் எதுவுமே நடக்கலை. அப்போது நான் பட்ட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவரே வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாரு. அப்புறம் அன்னைக்கு வள்ளிக்கு ஒரு பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனையை கூட அவர் தாண்டி தீர்த்து வச்சார். ரொம்ப நல்ல மனசு உள்ளவர். அவருக்கு இந்த பணக்காரங்க ஏழை அப்படிலாம் கிடையாது. அவர் எல்லாருக்கிட்டேயுமே நல்லா தான் பேசுகிறாரு. எல்லாரையும் அப்பா அம்மா அக்கா தங்கச்சின்னு சொந்த முண்டாடி தாண்டி பேசுகிறாரு. அதிலிருந்தே அவர் கூட குணம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அப்பா இல்லாத குறைய கண்டிப்பாக உங்கள் மாமா தீர்த்து வைப்பார். சரியா? என்னோட மாமான்னு சொல்கிறேன், அப்போ எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. பார்த்துக்க, உனக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கோ எல்லாம் எனக்கு இருக்குது. சரியா? மாமா கிட்ட மேலே நான் பேசும்போதோ இல்லை மாமா நான் கொஞ்சம் போதோ நீ கோவப்பட்ட அப்புறம் பார்த்துக்க. அடியே வாயாடி, அவர்கிட்டையும் வாழ்த்தனத்தை ஆரம்பிச்சிடாத. அவர் உன்னை விட அதிகமாக சேட்டை பண்ணுவார், பார்த்துக்க. அப்படியா? அப்போ ஜாலியாக இருக்கும். நான் ஒரு பக்கம் மாமா ஒரு பக்கம். பாரு, அம்மாவை சும்மா ஓட ஓட விட போகிறேன், பார்த்துக்கிட்டே இரு. இப்போ எல்லா பிளானையும் போட்டுட்டேன்னா? ஆமாம், எல்லா பிளானும் போட்டுட்டேன். போடாமல் இருப்பேனா எப்படி? எங்கள் சேட்டக்கார மாமா அப்புறம் நான் 2 பேரும் சேர்ந்து இந்த ஊரையே ஒரு கலக்கிடுவோம், பார்த்துக்கிட்டே இரு. போதும் போதும்டி உன்னோட பிளான் எல்லாம். சரி அக்கா இப்போ தூங்கவா? அப்போ தான் காலையில் போய் மாமாவை போய் பார்க்க முடியும். நடத்து இனிமேலும் உன் காட்டில் மழை தான் போ. சரி, நான் டிஸ்டர்ப் பண்ணல, நீ கலந்து நல்லா தூங்கு. காலையில் மாமா கிட்ட போய் நிறைய பேசணும்ல, அதனால நீ தூங்கு. சரியா? நான் போயிட்டு வரேன். நாளைக்கு மாமாட்ட சொன்ன உடனே வீட்டுக்கு கூட்டு வந்துடுறேன். மாமாவுக்கு நாளைக்கு தட்டை புட்டெல்லாம் நான் வீட்டில் விருந்து செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்றோம். சரியா? ஏய், அம்மாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும்டி, நீ பேசாமல் இரு. போக்கா, அதெல்லாம் அம்மாலாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. நான் கிட்ட எப்படி சொல்லணுமா அப்படி சொல்லிக்கிறேன். நீ பேசாமல் இரு. சரி, நீ தூங்கு. எனக்கு கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது, நான் போய் படிச்சுட்டு அப்புறமா அது தூங்கிக்கிறேன். சரியா? சரிடி வாளு. ஓகே என் செல்லக்கா, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். பத்துமா? சேட்டை போடி. எவ்வளோ பாசம் வச்சிருக்கா, அவ்வளோ பிடிக்குமாடி உனக்கு. நாளைக்கு அவர்கிட்ட போய் சொல்கிறேன். சரியா? கையோட உங்கள் மாமாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரி, நேரமாயிட்டு, நம்ம தூங்குவோம். காலையில் போய் என் மாமாவை போய் பார்க்கணும். இன்னுமா ரெடியாகி வரா? என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா ரூம்ல? மாமா உனக்கு பார்க்க போறேன்னு சொன்னா. அவ பேச போறதுக்கு எனக்கு படபடப்பா இருக்கு. அம்மா வேற சமாளிக்கணும். என்ன பண்ண, இவ்வளவு ஆளையே காணுமே. அக்கா அக்கா, கிளம்பிட்டியா இல்லையாடி? எவ்வளோ நேரமா என்னதான் பண்ணுவா? இதோ வந்துட்டேன், 2 நிமிஷம். 1 மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னும் அந்த 2 நிமிஷம் ஆவல போல. சீக்கிரம் வாக்கா. ஆத்தி, தாய்க்குள்ள வேற வந்துருச்சு. இப்போ எப்படி சமாளிச்சு இவளை மாமாட்ட பேச அனுப்பி வைக்க போறேன்? ஐயோ, இதுக்கு தான் அப்பயே போன்னு சொன்னேன், கேட்டாளா? இன்னைக்கு நானும் சேர்ந்து மாட்டுவேன் போல. ஏட்டி என்ன இங்கே நிற்க? நீ காலேஜ் போலையே நீ? அம்மா, ஏன் இப்படி முடிச்சுக்கிட்டு நிற்கிற? என்னாச்சு? என்ன ஆகணும், இன்னைக்கு நான் சாவ போறேன். அது காலேஜுக்கு இன்னைக்கு போகலாமா? லீவா? ஏன், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ஒரே தலைவலி. இந்த தலைவலியோட காலேஜுக்கு போனால் எப்படி படிக்க முடியும்? அதான் இன்னைக்கு லீவு போட்டுட்டேன். தலைவலிக்குன்னா மாத்திரை போட்டு தூங்க வேண்டியதானடி, இங்கே என்ன பண்ணுற? அது ஒன்றும் இல்லைம்மா, மாத்திரை இல்லை, அதான் தேடிக்கிட்டு இருந்தேன். அது அந்த ரூம் ட்ராயரில் தான் இருந்துச்சு, எடுத்துருவா வா. வேண்டாம், நானே போய் எடுத்து போட்டுட்டு படுத்துக்கிறேன். இன்னைக்கு எப்படி நீ பேச போறேன்னு நானும் பார்க்குறேன்டி. ஆத்தி, என்ன இவர் இப்படி ரெடி ஆகிட்டு வந்து நிற்கா? நான் எப்படி இந்த தாய் குளத்திட்ட சொல்லி இவளை அனுப்பி வைக்க போகிறேன்? இதுக்கு தான் 2 நிமிஷம்னு சொன்னியா? எப்போதும் போல ரெடியாக வேண்டியதானடி. காதலத்தானே சொல்ல போகிற, கல்யாணம் மாதிரி பண்ணிக்க போகிற. ஏண்டி நீனும் சேர்ந்து என்ன சோதிக்கிற? என்னடி சிக்கிட்டியோ? சிக்கி 1/2 மணி நேரம் ஆச்சு. அம்மா, என்னடி இது? தாவணி போட்டு வேண்டியதானே, எதுக்கு புடவை கட்டிட்டு வந்த? ஏய், எப்படியாச்சும் சமாளிடி. சமாளிக்கவா உன்ன? சொல்லி முடிச்சுது. ஏ நிலா, என்ன இது புடவெல்லாம் கட்டி நகைலாம் போட்டு நிற்க? எங்கே போகிற? அது அம்மா. ஏய், சமாளிடி. எங்க சமாளிக்க? அம்மா. என்னடி? அது ஒன்றும் இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு இருக்காளே, அவள் வீட்டில் அவங்க அக்காவுக்கு கல்யாணம் என்கிட்ட சொல்லியிருந்தா. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதான் அக்காவை கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேம்மா. கல்யாணத்துக்கு போறியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தலைவலிக்கு காலேஜுக்கு லீவு போட்டிருக்கேன், தூங்க போகிறேன்னு சொன்னேன்.
ஆஹா இதை மறந்துட்டேனே. அது ஒன்றும் இல்லைம்மா, தலையும் வலிக்க தான் செய்யுது. அதுக்காக ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு இல்லை, ஃப்ரெண்டோட அக்காவோட கல்யாணத்துக்கு போகாமல் இருக்க முடியுமா? அதான் நான் மட்டும் போனால் நல்லா இருக்காது, அதான் அக்காவையும் ரெடியாகி வர சொன்னேன். அவள் வர்றது சரிதான், அதுக்கு ஏன் இவளை இப்படி புடவெல்லாம் கட்டி நகை போட்டு கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு போகிற? எப்போதும் போல் போக வேண்டியதானே. என்ன நீ தாவணி பாவடை போட்டிருக்கல, அது மாதிரி அவளையும் போட்டா கூட்டு போக வேண்டியதானடி. நானா போட சொன்னேன், அவள் தான் போட்டுட்டு வந்து நிற்கா. அது ஒன்றும் இல்லைம்மா, அவங்க அக்காவை பார்த்தது இல்லைல்ல, அதான் என் அக்கா எப்போதும் அழகாக இருக்கணும் எல்லாரும் முன்னாடியும், அதான் போட்டுட்டு வர சொன்னேன். இதுக்கு மேலே என்னால் சமாளிக்க முடியாதுடி. அம்மா நிலா, புடவை கட்டினது அழகாத்தான் இருக்கு, இருந்தாலும் பார்த்து போயிட்டு வாம்மா. யாரு கண்ணும் பற்றாம என் புள்ள மேலே அழகு போல இருக்கா. சரி போயிட்டு வாம்மா, போ. போட இவங்க வேற சும்மா சும்மா என்ன பார்த்துக்கிட்டு. என்னம்மா? ஏட்டி, ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா வரணும் சொல்லிட்டேன். எங்கேயாச்சும் நின்று ஏதாச்சும் தேவையில்லாத வேலை பார்த்தேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, மவளை வெளுத்து விட்டுருவோம் பத்துக்க. நான் தேவையில்லாத வேலை பார்க்க போறேன். அண்ணா நிக்காலே, அவகிட்ட அதை சொல்லுங்க. அந்த தேவையில்லாத வேலை பார்க்க போறதே அவ தான். இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் நான் தான் திட்டு வாங்குறேன். ஆனால் அவள் ஊமுக்குள்ளி எனக்கு இருந்துக்கிட்டு என்னென்ன வேலைலாம் பார்க்குறா, அதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. சரிம்மா, நேரமாயிட்டு. அக்கா வா, நேரமாயிட்டு, கல்யாணத்துக்கு போயிட்டு வருவோம். என் புள்ள வீட்டுக்கு வந்ததும் முதல்ல சுற்றி போடணும், பார்த்து போயிட்டு வாம்மா. ஆமாம், கொஞ்சங்க தேவையில்லாத வேலை பார்க்க போகிறது அவ, திட்டு வாங்குறது நான். அப்படியே நல்ல கணக்காவே மூஞ்ச வச்சுக்கிருவா. பாட்டி அம்மா, நான் போயிட்டு வரேன். நீ காதல சொல்ல போற மாதிரிலாம் இல்லை, ஏதோ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வந்து நிற்க. இதில் வேற இவங்க தூக்கி வச்சு கொஞ்சிறாங்க. காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் நீ திரும்பி வர போறது இல்லை, நான் தான் வருவேன். என் தோல் தான் உரிய போகுது. அடக்கடவுளே, இன்னும் என்னெல்லாம் எனக்கு ட்விஸ்ட் வச்சிருக்கியோ தெரியலையே. பாட்டி சரிம்மா, போயிட்டு வா. தங்க சிலையாட்ட இருக்கா என் புள்ள. சீக்கிரமா இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் கடவுளே. ஐயோ, எங்க இவளை இன்னும் காணோம்? நம்ம எப்பவோ வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சமாச்சும் இவளுக்கு என் மேல அன்பு பாசம் இருக்கா? இருந்தா இந்நேரத்துக்கு எனக்கு முன்னாடி வந்து நின்றுப்பா. நைட்டே சொல்லியிருக்கலாம். நைட்டு பூரா நான் தூங்கல. இன்னைக்குதான் சொல்லுவேன்னு சொன்னா, ஆளை காணுமே. இவ எப்போ வந்து என்கிட்ட அவ காதல சொல்லி, இவ காதல சொல்றதுக்குள்ள நான் ஒரு வழியாயிடுவோம் போல இருக்க. சீக்கிரம் வாடி, எனக்கு ஒண்ணு பார்க்கணும் போல இருக்கு. நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓயம் ரெண்டு ரெண்டு கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம் ஒரு மூன்றாம் பிறையை சுற்றி, தங்கச்சரிகை நெய்த நெற்றி, பனிப்பூக்கள் தேர்தல் வைத்தான் அடி உனக்கே என்றும் வெற்றி. பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது, உன்னை எழுதும் போதுதான் மொழிகள் இனிக்கிறது. என்னாச்சு? அது அது ஒன்னில்ல. அப்போ எதுக்கு இவ்வளோ கிட்ட வந்து நிக்கிறீங்க? அது என்னன்னு தெரியலடி. உன்னை அந்த புடவையில பார்த்தேன்னா அதான் தள்ளி நின்று பேச முடியல. என்ன பண்றீங்க? இல்ல, நான் ஒன்னும் பண்ணலையே. ஏன் கேக்குற? இல்ல, உங்க கையே. அது நீ நீ இருக்கட்டுமே. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. இல்ல, நீங்க இப்படி நின்னா நான் எப்படி
பேச முடியும்? அது நீ பேசு. நான் இப்படியே நிக்கிறேனே. நிலா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லவா? சொல்லுங்க. அது நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த புடவையில அப்படியே பூ மாதிரி இருக்க. உன்னை இப்படியே வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடி. அதான் உன்னை பார்த்த உடனே என்னால தள்ளி நின்று பேச முடியல. ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. இந்த அழகையெல்லாம் உங்களுக்கு தானே? ஆமா, எனக்கும் எனக்கும் மட்டும்தான் இந்த அழகு. இந்த அழகான பூ எனக்கு மட்டும்தான். அதான் உன்னை என் நெஞ்சோட அணைச்சுக்கிட்டேன். இப்படியே இருப்பமே. என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேனே, நீங்க எதுவுமே கேட்கல. சொல்லுடி, கேட்டுட்டு தானே இருக்கேன். சொல்லு. நீங்க இப்படியே என்ன பிடிச்சிக்கிட்டு இருந்தா நான் எப்படி சொல்லுவேன்? அதெல்லாம் அது அப்படியே இருக்கட்டும்டி. நீ என்ன சொல்லணுமோ அது சொல்லு. என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். புரியுதா இல்லையா? நீங்க இப்படி நின்னா என்னால எப்படி சொல்ல முடியும்? நான் பேசாம தானடி நிக்கிறேன். நீ சொல்லு. நான் எதுவுமே பண்ணலையே. நீ சொல்லு, நான் கேக்குறேன். தள்ளி மட்டும் போ சொல்லாத. என்னால நிக்க முடியாதுடி. உன்னை விட்டு என்னால தள்ளிலாம் நிக்க முடியாது. இப்படியே சொல்லு, நான் கேக்குறேன். என்னங்க, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. கொனட்டாதடி. நானே உன்னை இந்த புடவையில பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்கேன். இதுல நீ வேற இப்படி கொனட்டுனா நான் என்னடி பண்ண முடியும்? நார்மலாவே பேசுடி. அப்புறம் எனக்கு தெரியாது, பாத்துக்க. ஐயோ, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அதான் சொல்லுன்னு சொல்றேனடி. எப்படி இருந்தாலும் நீ சொல்ல தானே போற. அத நான் பக்கத்துல நின்னானே தள்ளி நின்னானே சொல்லுடி. இப்படியே நிப்பமே. நீ சொல்லு, நான் கேக்குறேன். என்னால போக முடியாதுடி. புரிஞ்சுக்கடி நிலா. ஐயோ, இவர்கிட்ட நீ எப்படி சொல்லி புரிய வைக்க? என்னங்க என்னங்க? என்னடி சொல்லு. ஏன்டி இப்படி கொனட்டுற? எனக்கு முடியலடி. உன்ன என்னன்னு சொல்லு. கேக்குது, சொல்லு. அது ஒன்றும் இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேனே. அது என்னன்னா, என்னங்க, என்ன சொல்ல விடுங்க. இப்படி பண்ணா நான் எப்படி சொல்லுவேன்? நான் என்னடி பண்றேன்? நான் ஒண்ணுமே பண்ணலையே. நான் சும்மா தானடி இருக்கேன். அது தெரியாம கை பட்டுட்டுடி. ஐயோ, இவர் நான் சொல்றது கேட்குற எண்ணத்துல இல்லை. இவர் வேற ஏதோ நினப்பில் இருக்கார். இவர்கிட்ட எப்படி நான் சொல்லி புரிய வைக்க? என்னங்க, நான் சொல்றது கேளுங்க ஃபர்ஸ்ட். சரிடி, சொல்லு. என்ன சொல்லணும்? நான் எதுவும் பண்ண மாட்டேன் இனிமேல். போதுமா? கை எடுத்துறேன். போதுமா? சொல்லு. அது என்னன்னா, இப்போ என்னால் சொல்ல முடியலையே. நீங்கள் இப்படி கிட்ட நின்னா என்னால் எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் தள்ளியாச்சு நில்லுங்க. ஏய், கையை எடுக்க சொல்லிட்டு எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் ஏன்டி என்ன தள்ளிலாம் நிக்க சொல்ற? நான் இப்படியே நிக்கிறேன்டி. அப்படி என்னடி முக்கியமான விஷயம் சொல்லுடி, நான் கேக்குறேன். ஐயோ, நீங்கள் இப்படி நின்னா எனக்கு மட்டும் எப்படி இருக்கும்? எனக்கும் சொல்ல தோணாது. என்ன சொன்ன? உனக்கும் சொல்ல தோணாதா? அதுக்கப்புறம் எதுக்கடி நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கோம்? ஆஹா, இல்ல, நான் அது சொல்ல. ஆஹா, நான் அது சொல்லல. நான் சொல்ல வந்தது வேற. இதுக்கப்புறம் என்னடி பேச்சு உன்கிட்ட? ஆஹா, இல்ல இல்ல இல்ல. வாடிய முட்டக்கண்ணி. கை போகும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும். முத்தத்தின் எண்ணிக்கை என்று போகட்டும். இரவெல்லாம் இரவாகி போனாலென்ன? இரவெல்லாம் விடியாமல் நீண்டாலென்ன?
வருவாய்